ஷே பிரமா சூரியன் வெப்பத்தை கீழே பயங்கரமாக இறக்கப்பா. வெப்பத்தை இறக்கி அந்த பவரை விட்டுட்டார். கண்ணை கட்டிட்டார். கண்ணை கட்டினா கண்ணை கடவுளே கட்டிட்டார். மானிட பிறவிய கடைசி அத்தியாயத்தில். ஆனால் கணக்கு விட்ட கணக்கு இவன் பார்க்கல அப்படின்னா கடைசி அந்த அவன் 2 கண்ணை வச்சு தானே ஆடுதான் அப்படின்னு அந்த ஏட்டில் உள்ள கணக்கை இப்போ எடுத்துருக்காரு. எடுத்து பார்க்காருப்பா சூரியன், புரிஞ்சுக்கோப்பா. ஏட்டில் எடுத்து பார்த்த உடனே அந்த கண்ணுக்கு உள்ள கிருமியை விடுதார். அவனுடைய 2 கண்ணு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இனிமேல் வர்ற பிறக்கிற ஜென்ரேஷன் கண்ணு நல்லா தான் இருக்கும், ஆனால் பார்வை இழந்து தான் பிறக்கும். அந்த மாதிரி தான் இப்போ விட்டுருக்காரு. கட்டிட்டார்ல, கட்டி அந்த கண்ணை கட்டியாச்சுனால பிறப்பில் வர்றது. அந்த கண்ணை கட்டியாச்சுன்னா நம்ம தடவ முடியாது, பூமியை அழிக்க முடியாது. பூமியை தடவுதான்ல, எந்திரிச்ச உடனே தடவு தான். எங்கே இடம் கிடைக்கு, எங்கே பிளாட்டை போடணும், எங்கே தடவு தானே அடிக்கொருக்கா கணக்கு போடுறாரு. அதிகாரி பூரா எடுக்காமல் ஓக்காந்துக்கிட்டு இருக்கான். அரசியல்வாதி ஓக்காந்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. ஏற்கனவே திருப்பதியிலேருந்து வாசிக்கான். ஐயா ஏழுமலையான் கோயில் இடங்கள் பூரா தொடாத அப்படின்னு அவன் வாசிக்கான் திருப்பதியில். இங்கே தமிழ்நாட்டில் கோயில் இடமா பூரா எழுதுறா, பட்டா போடுறா, அட்ரா நக்குவோம் இல்லை. சென்னை மெட்ராஸில் உனக்கு இந்த செம்மத்தில் கண் பார்வை இழந்து மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் வரைக்கும் கண் பார்வை இழந்து உன் பொண்டாட்டி உன் பிள்ளையெல்லாம் தடுமாறி அப்படியே தடவை விடுவார். கணக்கு பார்க்கலையாடா, விட்ட கணக்கு பார்க்கலையாடா தமிழ்நாட்டில், இல்லை டெல்லியில் பார்க்கலையாடா. அடைச்சி வச்சுருக்கான் அம்பானி, அதானி. இந்த நெட்டு மூலியமாக எல்லாமே அடைச்சி வச்சுருக்கான். எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் பூரா எல்லாம் சன் டிவி, சார் டிவி எல்லாம் நடத்தானா. இதே மாதிரி இவனுங்களுக்கு பூரா இதை பூரா ஒரு காகித பேப்பரை வச்சு சம்பாத்தியம் பண்ணி அவன் பொண்டாட்டி பிள்ளை விரிச்சு நக்குதான்ல. இனிமேல் சன் டிவி, சார் டிவி, எந்த டிவி எந்த கழுதையுமே உருகிடுவான். வானரப்படை, இராணுவம், முப்படை எதுவுமே நடத்த விட மாட்டான். கணக்கு விட்ட கணக்கு, கடவுள் விட்ட கணக்கு. அப்போ நேரம் போய்கிட்டு இருக்கோம். போவேல கண் பார்வை சரியாக தெரியாது. ஐயோ கடவுள் உங்க தான் கடவுளா, ஐயோ பிரம்மா இவர் தானா, ஐயோ விஷ்ணு இவர் தானா, ஐயோ பார்வதியம்மா இதானா, ஏப்பா உள்ள முனியா ஏப்பா எத்தனை பேர் கண்ணே தெரிய மாட்டேங்க. அந்த மாதிரி தடவை விடுவார். தடவுடா, கடவுள் உட்காந்துருக்காருல, பார்க்கல. அப்போ தடவையில் என்ன செய்வேன், உன் பொண்டாட்டி பிள்ளையில லைஸை காதில் தான் கேட்பான். உன் பொண்டாட்டியை தூக்கி அவன் பார்க்காண்டா, ஐயா என்னடா கண் தெரியலையாடா. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு போட்டிருக்காரு. கூடிய சீக்கிரமாக வரும். அரசியல்வாதி பொண்டாட்டி மகா பேரம்பேத்திலாம் வீட்டில் உட்காந்து கெழுவுருண்ட மாதிரி தின்னு கொளுத்து மப்பேறி போய் அரிப்பில் கிடக்கு. அரிக்கும்லடா, அரிக்க வேண்டிய இடத்துல அரிக்கும். புரியா? 108 நரம்பு பாக்ஸு கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த அரிப்பு உள்ள ஒரு பாக்ஸில் வெளியில் தேட போவோம். கார் வண்டி 4 வீலரில் எம்எல்ஏ வீட்டில் போவோம், எம்பி வீட்டில் போவோம், மந்திரி வீட்டில் போவோம், முதலமைச்சர் வீட்டில் போவோம். அடுத்தாப்புல வார்டில் இருக்கானா அவன் பொண்டாட்டி புள்ளை பேரம்பேத்தி வரைக்கும் அந்த அரிப்புக்கு தேட போவோம். கண்ணை கட்டியாச்சுன்னா அந்த அரிப்பை தேட போவோம். தேடல என்ன நடக்கும் பார்த்து நீயே ரசிடா. இல்லை, கொடியை தூக்காத, கொடியை பற்றி பேசாத, ஓட்டு முத்தரையை பேசாதன்னு இருக்காரு. இப்போ திருப்பி வீட்டு குடும்பமே இந்த கண்ணை கட்டினவனே பாதிக்கும். பார், முக்கால் சத்தியம்டா.